திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரத்தில் அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த மாணவர் சடலத்தை வாங்க பெற்றோர் மறுத்து வரும் நிலையில் அமைச்சர் சாமு நாசர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கப்பேட்டை அருகே அம்மாநேரி ஊராட்சி கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று மதிய உணவு இடைவேளையில் கைப்பிடி சுவர் அருகே அமர்ந்து கொண்டு 7ஆம் வகுப்பு மாணவன் மோகித் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கைப்பிடி சுவர் சரிந்து மாணவன் மீது விழுந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அதை வாங்க மாட்டோம் என பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தங்களுக்கு இந்த சம்பவத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம், பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் ஆட்சியர் நேரில் வந்து விசாரணை செய்ய வேண்டும் எனவும் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தற்போது சம்பவ இடத்தில் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் சாமு நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பொதுமக்கள் மற்றும் உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பேச்சுவார்த்தையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.